ஸ்போக்கன் இங்கிலீஷோ ரிட்டன் இங்கிலீஷோ வேற லெவலில் பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் ஃபர்ஸ்ட் லெவலாக இருக்கக்கூடியது இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு கேட்டாலே நாம ஈஸியாக சொல்லிடுவோம். நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், வேர்ப், அட்வர்ப், ப்ரப்போசிஷன், கன்ஜங்ஷன் அண்ட் இன்டர்ஜெக்ஷன். ஸோ இதில் ஃபர்ஸ்டாக இருக்கக்கூடிய நவுன், நாம் பேசக்கூடிய பேச்சு, அதுதான் இந்த ஸ்பீச். இந்த ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய ஒரு சில வேர்ட்ஸ் பர்சன்ஸ், பிளேசஸ் அண்ட் திங்ஸ், நபர்கள், இடங்கள் மற்றும் பொருட்களின் பெயர்கள், அதாவது அதோட நெய்ம்ஸை குறிக்கிற மாதிரி வந்தா அது எல்லாமே இந்த நவுன்ஸ் அப்படின்னு நாம ஒரு பிளேலிஸ்ட் முழுக்க வீடியோஸ் பார்த்துருக்குறோம். இரண்டாவதா இருக்கக்கூடியது இந்த ப்ரொனவுன். இந்த ப்ரொனவுன் தான் இப்படிப்பட்ட நெய்ம்ஸை பயன்படுத்துறதுக்கு பதிலா இந்த பர்சன்ஸ், பிளேசஸ் அண்ட் திங்ஸ், நபர்கள், இடங்கள் மற்றும் பொருட்களுடைய பெயர்களை நேரடியாக பயன்படுத்தாம அது, இது, அவர், இவர், நான், நாங்கள், அந்த, இந்த, இவையெல்லாம், அவையெல்லாம் இப்படி எளிமையா சுட்டி காட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் இரண்டாவதா இருக்கக்கூடிய இந்த ப்ரொனவுன்ஸ். ஸோ இப்படிப்பட்ட இந்த ப்ரொனவுனை எங்கெங்க பயன்படுத்தணும், எப்படி தப்பு இல்லாம பேசணும், எழுதணுங்கிறது தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க இருக்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரொனவுன் ஒரு நவுனுக்கு பதிலாக அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ப்ரொனவுன். எக்ஸாம்பிளா, ராம் டிரைவ்ஸ் த கார். இந்த இடத்துல ராம்ங்கிறது ஒரு நவுன், கார் அப்படிங்கிறதும் ஒரு நவுன். ஸோ இந்த இடத்துல ராமை தூக்கிட்டு இதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி ஹி அப்படிங்கக்கூடிய ப்ரொனவுனை யூஸ் பண்ணலாம். காரை தூக்கிட்டு இது ஒரு உயிரற்ற பொருள் அப்படிங்கிறதுனால இட்ஸ் அப்படிங்கக்கூடிய ப்ரொனவுனையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி தான் ஈஸியாக இந்த மாதிரி நவுன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ப்ரொனவுன்ஸையும் பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ப்ரொனவுன்னா என்னங்கிறதுக்கான ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கும். தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக இந்த ப்ரொனவுனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒட்டுமொத்தமாக பெயர் சொல் ஒரு நவுனை நேரடியாக பயன்படுத்துறதுக்கு பதிலாக இந்த ப்ரொனவுனை அது, இது, அந்த, இந்த இப்படிலாம் மேலோட்டமாக பேசிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் சரியான ப்ரொனவுனை சரியான நவுனுக்கு மாற்றாக பயன்படுத்தினா மட்டுமே ஸ்போக்கன் இங்கிலீஷோ ரிட்டன் இங்கிலீஷோ ஷியூரான டெவலப்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் ஏதாவது குளறுபடிகள் ஏற்பட்டால் அது ஒரு சென்டென்ஸ் அப்படிங்கிறத உருவாக்காது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அது ஒரு சென்டென்ஸாகவே இருக்காது. ஸோ இப்படியெல்லாம் இந்த நவுனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வரக்கூடிய இந்த ப்ரொனவுன் 10 வழிகளில் இதோட வேலையை செஞ்சிட்டு இருக்குது. இதை தான் நாம் பர்சனல் ப்ரொனவுன், பொசசிவ் ப்ரொனவுன், ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன், எம்ஃபாட்டிக் ப்ரொனவுன், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன், ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன், இன்டெஃபினைட் ப்ரொனவுன், இன்டரோகேட்டிவ் ப்ரொனவுன் அண்ட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இப்படி 10 வகைகளாக பிரிஞ்சு இந்த ப்ரொனவுனானது இதோட ரீப்ளேஸ்மெண்ட் வேலையை செஞ்சிட்டு இருக்குது. இது எல்லாத்தையுமே தனித்தனி வீடியோஸில் தெளிவாக பார்க்கலாம். இருந்தாலும் இந்த வீடியோவில் ஒரு சில சின்ன ஹிண்ட்ஸ் மூலமாக இது எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது இந்த பர்சனல் ப்ரொனவுன். பர்சன் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது இந்த ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன் அப்படிங்கக்கூடிய ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், they அப்படின்னு நாம காலங்காலமாக படிச்சுட்டு வந்தது. இதுதான் இந்த பர்சனல் ப்ரொனவுன்ஸ். ஆனால் இதெல்லாமே சப்ஜெக்டிவ் பர்சனல் ப்ரொனவுன்ஸாக தான் வருது. அதாவது சப்ஜெக்ட் ப்ரைஸில் மட்டுமே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வர முடியும். ஆனால் இதெல்லாமே ஆப்ஜெக்ட் ப்ரைஸில் வர்றதுக்கு இதுக்கு வேற ஒரு முகம் இருக்குது. அந்த முகத்தை பற்றி நாம வரக்கூடிய எல்லா வீடியோஸ்லையுமே தெளிவாக பார்க்கலாம். ரெண்டாவதாக இருக்கக்கூடியது தான் இந்த பொசசிவ் ப்ரொனவுன். பொசசிவ்னஸ் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய, எங்களுடைய, நம்முடைய, அவருடைய, இவருடைய, அதனுடைய, அவர்களுடைய, ஸோ இப்படி உடைய அப்படியும் அல்லது அவருடையது, இவருடையது, உடையது, உடையது அப்படின்னு கூட இந்த குறிப்பிட்ட பொசசிவ் ப்ரொனவுனால வர முடியும். இதையுமே தொடர்ந்து தெளிவாக பார்க்கலாம். மூணாவதாக இருக்கக்கூடியது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். அதாவது ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டுறது. மை செல்ஃப், ஆர் செல்ஃப், யோர் செல்ஃப், ஸோ இப்படி நம்மளுடைய செல்ஃபை ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டுறது. அடுத்ததாக இருக்கக்கூடிய எம்ஃபாட்டிக் ப்ரொனவுன்ங்கிறது இதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டு உறுதியாக அந்த குறிப்பிட்ட செல்ஃபை எம்ஃபசைஸ் பண்ணி நானாகவே, அவராகவே, இவராகவே, நீங்களாகவே, ஸோ இப்படி ஒரு சின்ன அழுத்தத்தோட ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஐந்தாவதாக இருக்கக்கூடியது இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். இது எப்பவுமே டெமோ பண்ணி காட்டும். ஒரு மொபைல் ஃபோனை பற்றி ரிவ்யூ பண்ணுறவங்க டெமோ பண்ணி காட்டுவாங்க. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படிலாம் இருக்குது, இது, இந்த, அந்த, இந்த, இவைகள், அவைகள் இப்படிலாம் டெமோ பண்ணி குறிப்பிட்டு காட்டுறது தான். அதாவது திஸ், தட், தீஸ், தோஸ்
இப்படி டெமோ பண்ணி காட்டுறதுனால இதை டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் சொல்றோம். அடுத்ததா இருக்கிறது இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். இது டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசம். ஒரு பொருளை சொல்றதுக்கு பதிலாக இந்த அந்த இவை அவைன்னு டெமோ பண்ணி காட்டுறது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். ஆனா ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொருவரும் அனைவரும் இப்படி தனித்தனியா ஈச் எவ்ரி ஒன் இப்படி குழுவா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பொருளையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தனித்தனியா குறிப்பிட்டு காட்டுறது தான் இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுனுடைய வேலை. ஏழாவதா இருக்கக்கூடியது இந்த ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன். இதை நாம ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். இந்த எய்தர் ஆர் நெய்தர் நார் இப்படிலாம் வரக்கூடியது. இது அல்லது அது, இதுவும் இல்லை அதுவும் இல்லைப்பா அப்படின்னு நாம பேசும்போது பயன்படுத்துறது தான் இந்த ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன்ஸ். அடுத்ததா எட்டாவதா இருக்கக்கூடியது தான் இந்த இன்டெஃபினைட் ப்ரொனவுன். இன்டெஃபினைட் இதோட மீனிங்ல புரிஞ்சிருக்கும். உறுதியற்ற. இஸ் சம்படி தேர்? யாரா இருக்கீங்களா? எனி ஒன், எனி ஆஃப் யூ, சம், சம்படி, சம்திங், மெனி. ஸோ இப்படியெல்லாம் இன்டெஃபினைட்டாக உறுதி இல்லாமல் சில பல யாராவது ஏதாவது இப்படியெல்லாம் இன்டெஃபினைட்டாக சொல்கிறது தான் இந்த இன்டெஃபினைட் ப்ரொனவுனுடைய வேலை. அதாவது அந்த பொருட்களை சுட்டி காட்டி பெயரை சொல்லாமல் அந்த பெயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து அதை குறிப்பிடுறது தான் இந்த இன்டெஃபினைட் ப்ரொனவுனுடைய வேலை. ஒன்பதாவதாக இருக்கக்கூடியது இந்த இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம ஒன்று படிச்சிருப்போம். நீங்கள் என்ன படிக்கல அப்படின்னா நம்ம சேனலில் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. இதற்கான வீடியோஸ் தெளிவாகவே இருக்குது. இந்த இடத்துல இந்த இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன்ங்கிறது நாம ஒரு சென்டென்ஸ்ல என்ன, எப்படி, எங்கே, யார், எப்பொழுது, வாட், விச், வேர், ஹவு, வென் இப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கறது தான். கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை வேர்ட்ஸால குறிப்பிடுறது தான் இந்த இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுனுடைய வேலை. இன்ட்ராகேஷன் அப்படின்னாலே கொஸ்டின் அப்படின்னு மீனிங் வரும். இதை கொஸ்டின் கூட சொல்லக்கூடாது, கொஸ்டின் இப்படி தான் சொல்லணும். ஆங்கில உச்சரிப்பு தொடர்பாகவும் நாம் ஒரு சில வீடியோஸ் தினமும் மாலை 6 மணிக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். மிஸ் பண்ணிடாதீங்க. பத்தாவதாகவும் லாஸ்டாகவும் இருக்கக்கூடியது தான் இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ரிலேட்டிவ் அதாவது சம்பந்தப்படுத்தி சொந்தப்படுத்தி காட்டுறது. ஸோ இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நாம் எப்போவுமே சுற்றி வளர்த்தி பேசும்போது இவர் யார் அப்படின்னா இவர் தான் அந்த ஓவியத்தை வரைந்தவர். ஸோ இப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல இவர் அந்த ஓவியத்தை வரைந்தவர் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக இவர் யார் அப்படின்னா அந்த யார் அப்படிங்கக்கூடிய கொஸ்டின் வேர்டு இருக்குது இல்லையா, இது டிரெக்டா ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்ல அதாவது கொஸ்டின்ல வந்தது அப்படின்னா இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுனா வந்துடும். இது ஒரு ஸ்டேட்மெண்ட்ல அதுவும் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸா வரும்போது சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் பத்தியுமே நாம இப்போ குழப்பிக்க வேண்டாம். பின்னாடி வரக்கூடிய வீடியோஸ்ல தெளிவா பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி கூடுதலா இவர் யாரு அப்படின்னா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வேர்டாவே வந்தாலும் அவரை நோக்கி ஒரு கொஸ்டின் கேட்டு அதை பத்தி ஒரு சில டீட்டெயில்ஸை சம்பந்தப்படுத்தி அல்லது சொந்தமாக்கி கொடுக்கறது தான் இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனுடைய வேலை. இப்படிதான் 10 வகைகளா பிரிஞ்சு இந்த ப்ரொனவுனானது பெயர் சொல்லா இருக்கக்கூடிய நவுனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அந்த குறிப்பிட்ட பெயருக்கு பதிலாக அது, இது, அப்படி, இப்படி, எப்படி அப்படிலாம் பொதுவாக குறிப்பிடுறதுக்காக பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அதனாலேயே இதை பொது பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போவே உங்களுக்கு இதெல்லாமே முழுமையாக புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம சேனலுடைய நோக்கம் நீங்கள் இதை முழுமையாக கற்றுக்கணும். அதனால் தொடர்ந்து ரெண்டு கைண்ட்ஸாக ஃபர்ஸ்ட் 2, அடுத்த 2 இப்படி தனித்தனி வீடியோஸாக தெளிவாக இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதற்காகவே தனியாக ப்ரொனவுன்ஸ் பிளேலிஸ்ட்டும் ரெடியாக இருக்குது. நீங்கள் ஒருவேளை இந்த வீடியோவை ரொம்ப நாளைக்கு அப்புறமா பார்க்குறதா இருந்தால் அந்த வீடியோஸ் எல்லாமே ஆல்ரெடி அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ நேராக நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு பிளேலிஸ்ட் செக்ஷனில் போயிட்டு ப்ரொனவுன்ஸ் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 6 வீடியோஸ் வரைக்கும் இருக்கும். முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் ஒருவேளை இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் இந்த வரைக்கும் பார்த்துட்டு இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது போன்ற தகவல் தேடக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிலருக்கு அல்லது நீங்கள் யாருக்கெல்லாம் அந்த தகவல்கள் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அல்லது சொல்ல விரும்புகிறீங்களோ அவங்களுக்கும் மறந்துடாமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஒருவேளை எனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும்போ அப்படின்னு நீங்கள் நினச்சா உங்களுக்கு மட்டுமே பயனளிக்கக்கூடிய வகையில் எல்லா வீடியோஸையுமே முழுமையாக பயன்படுத்தி நீங்களும் மற்றவங்க முன்னாடி போய் கெத்து காட்டுற அளவில் நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது. அதையும் முழுமையாக பயன்படுத்திக்க உடனே நம்ம சேனல் Intellect சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்து வைங்க. மறந்துடாம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிருங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்க நம்ம சேனல் Intellect.